இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோல்டு ஃபிஷ் கேர பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க கோல்டு ஃபிஷ்ல எப்படிலாம் வளர்த்தணும், எப்படி வளர்த்தக்கூடாது, கோல்டு ஃபிஷ்க்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கோல்டு ஃபிஷ் வளர்த்துறீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் பம்ப் தான். அதாவது ஏர் பம்ப் வந்து கோல்டு ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது ஏன் அப்படின்னா, கோல்டு ஃபிஷ் வந்து ஆக்ஸிஜனை தண்ணியிலேருந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஃபிஷ் வந்து எப்படி ஒரு கேரக்டர்னா, நிறையா ஆக்ஸிஜன் எடுத்துக்கிற அளவுக்கு கோல்டு ஃபிஷ்க்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா, கோல்டு ஃபிஷ் நிறையா ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிறனால அந்த தண்ணியில் ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப ஸ்பீடாக கம்மியாயிரும். அப்படி கம்மியானாலும் அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்க்கு வந்து அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் எடுக்க முடியாது. அதனால இந்த கோல்டு ஃபிஷ் வந்து மேலே தனியாக மேலே வாய வச்சு ஆக்ஸிஜன் எடுத்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் கோல்டு ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பு வரும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அந்த கோல்டு ஃபிஷ் வந்து இறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு அட்லீஸ்ட்டு ஒரு ஸ்டோன் பப்ளராவது நீங்கள் வாங்கி அந்த டேங்க்கில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து சாகாத மேக்ஸிமம் நீங்கள் வந்து தடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு எப்படி டேங்க் செட்டப் பண்ணுறத பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு அதிகமாக ஃபீட் போடவே கூடாது. இப்போ கோல்டு ஃபிஷ்லாம் எந்த மாதிரி ஒரு ஃபிஷ்னா, இப்போ நீங்கள் ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் போட போட அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஓவர் ஃபீட் ஆகி அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நிறையாவே வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்க்கு எவ்வளோ பிளட் போடணுமோ கரெக்டாக அவ்வளோ மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணவே கூடாது இந்த கோல்டு ஃபிஷ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் நிறையா பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்ஷோட ரொம்ப ரொம்ப சின்ன மீனை அந்த டேங்க்ல விட்டுருவாங்க. அப்படி விடுறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போய் சிக்கிக்கும். அதாவது அந்த கோல்டு ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போய் சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு அந்த ஃபிஷ் ரொம்பவே கஷ்டப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோல்டு ஃபிஷ் வந்து பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அது கூட ஜீப்ரா ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து சில டைம் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போய் சிக்கிக்கும். அது வந்து எனக்கு நிறையாவே நடந்திருக்கு. அதை வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தாலுமே அந்த கோல்டு ஃபிஷ்ஷும் சரி, அந்த வாய்க்குள்ள போய் சிக்கிற ஜீப்ராவும் சரி, அது உயிரோடு இருக்குமான்றது டவுட்டு தான். அது வந்து ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட சைஸில் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த மீனை வேணால் விட்டுக்கலாம். அது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, அது வந்து ஈஸியாக அதோட வாய்க்குள்ள போயிடும் அப்படின்னா, மேக்ஸிமம் அதோட வாய்க்குள்ள போய் சிக்கிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மெயினானது வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட வாட்டர் குவாலிட்டி. அந்த வாட்டர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கோல்டு ஃபிஷ் வந்து அழுக்கான தண்ணியில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சீக்கிரமாக இறந்து போயிடும். அதுவே ஓரளவுக்கு நல்லா க்ளீனான வாட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் நிறையா பேர்த்தோட வீட்டில் வந்து கோல்டு ஃபிஷ் இறந்து போகும். அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான காரியம் வந்து இந்த தண்ணி வந்து அழுக்காக இருக்கிறதா இருக்கும். ஏன்னா இப்படி அழுக்காக இருந்தாலே கோல்டு ஃபிஷ்ஷுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்துடும். அப்படி இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்ஃபெக்ஷனாலேயே அது வந்து இறந்து போயிடும். இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் கம்பேரிட்டிவாக மற்ற மீன்கள் கம்பேர் பண்ணுறம்போது இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட இன்ஃபெக்ஷன் க்யூர் பண்ணுறது கஷ்டம். அப்படி உங்கள் கோல்டு ஃபிஷ்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.